யாருக்காவது தவம் சித்தி ஆகணும்னு நினைச்சா கொல்லிமலையில வந்து ஒரு 2-3 நாள் இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. ரொம்ப மூலியல் பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னாலும் இங்க இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது பயோடீசல் ப்ராஜெக்டுக்காக வந்தேன், உண்மையை சொல்றேன். அதுக்கப்புறம் ஆன்மீகத்துல அப்படியே உள்ள வந்தாச்சு. அந்த மூலிகைகள் இங்க ரொம்ப வரும். அமானுஷங்கள்னா நீங்க என்ன அமானுஷம் கேட்டாலும் இங்க நடக்கும் சார். எல்லாமே ஒரு எனர்ஜி தான். எல்லாமே நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம வந்து இதுக்கு சொல்றோம்ல, போர்ட்டல் சொல்றோம்ல, வேற்று உலகத்துக்கு போர்ட்டல்லாம் சொல்றோம்ல, அது என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து நாசா, இஸ்ரோ சயின்டிஸ்ட் இது பண்றாங்க. அவங்க நிறைய பேர் உங்க சேனலை ஃபாலோ பண்றாங்க, அதுவும் எனக்கு தெரியும். உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு வந்து அடுத்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணணும்னா அந்த போர்ட்டல் வந்து ராகு கேது தான். அந்த போர்ட்டல் சாயா கிரகம் சொல்ல, இது நான் சொல்ல, வேதாத்ரி மகரிஷியே சொல்லியிருக்காரு, த பிளாக் ஹோல்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இன்னும் சில குருமார்கள் சொல்ல அடுத்த யூனிவர்ஸுக்கான கனெக்ஷன் ராகு கேது. அதனாலதான் ராகு கேது ஸ்ட்ராங் தான் நீங்க ஐடி கம்யூனிகேஷன்ல போவீங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ல போவீங்க. ராகு கேது கம்யூனிகேஷன். சரியா? அதே மாதிரி வேற்று உலகத்துக்கான போர்ட்டல் அதிகமா இங்க இருக்கு. அதை விட முக்கியம், குமரி கண்டத்துக்கு போற போர்ட்டல் இங்க இருக்கு. அது மூலியமா அகத்தியர் கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து அரப்பள்ளீஸ்வரர் இருக்குல்ல, அரப்பள்ளீஸ்வரர்ல இருந்து ராசிபுரம் நீங்க கோயில் இருக்கு. ராசிபுரத்துல கைலாசநாதர் கோயில் இருக்கு, பழமையான கோயில். அந்த கோவிலுக்கும் இதுக்குமே சுரங்க பாதை இருக்கு. இங்க 1008 சுரங்க பாதை இருக்கு. எங்க இருக்கிற முக்கியமான சிவன் கோயில்களுக்கும் சுரங்க பாதை இருக்கு. ஒரு சாதா மன்னன் யார், உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கணும், அவனே பல 100 கிலோமீட்டர் சுரங்க பாதை நோண்டிருக்கானா. நான் தப்பு சொல்லல, மன்னன் பண்ணிருக்கானா. சித்தர்கள் என்னென்ன வேலை பண்ணிருப்பாங்க. அந்த போர்ட்டல்ஸ் தான் இங்க ஜாஸ்தியா இருக்கு. இங்க நிறைய புல்லு எல்லாம் இருக்கு சார், ஜோதி புல்லுன்னா சொல்லுவாங்க. நீங்க அதை பகல்ல பார்க்கவே முடியாது, அது ராத்திரி போனதான் தெரியும். ராத்திரியில அது ஜோதி மாதிரி எரியும். அதை சாப்பிட்டா மறையுது. இது வந்து அஷ்டகர்மான்னு சொல்லுவாங்க சார். அஷ்டகர்மா இது இயம் நியனம் இப்படியும் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஒரு கிரியேஷன், ஆகர்ஷணம், வசியம், ப்ரொடெக்ஷன், இது எல்லாமே இந்த அஷ்டகர்மா. நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றோம்ல, லா ஆஃப் அட்ராக்ஷன் சித்தர்ல இருந்து சின்ன சிறு துளி. ஓகேவா?